දැන් මෙහෙම වුණොත් විජේරාම ඇත්තට ඔබතුමාට මැදමුණට යන්න වෙයිද? මැදමුණ වැඩිය හොඳයිනේ. ගමේ විජේරාමට වඩා ඉතාම හොඳයි මැදමුණ. மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேற போகின்றார். எனவே அவர் வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்துக்கு நகர போகின்றார் என்ற அடிப்படையில் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு அல்லது மஹிந்த ராஜபக்சவை கொழும்பை விட்டு வெளியே போக விடாமல் தடுப்பதற்கு ஒரு பௌத்த அமைப்பு ஒன்று தயாராகி வருவதாகவும் மிக விரைவிலே அவருக்கான ஒரு வீட்டை அந்த பௌத்த அமைப்பு ஒன்று வழங்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதோடு இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அல்லது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மிக பெரும் எழுச்சியாக GLPரிஸை மையமாக கொண்டு ஒரு மிக பெரும் ஒரு அமைப்பு ஒன்று உருவாகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பான விடயம், அது மஹிந்த ராஜபக்சவனுடைய வீடு பறிமுதல் செய்யப்பட போகின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரித்து சட்டம் மூலம் நீக்கப்பட போகின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உயர் சலுகைகளை இல்லாமல் செய்வதற்காக இந்த அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த உரித்து சட்ட மூலத்தை நீக்குவதற்கான வர்த்தமானி கடந்த 30ஆம் திகதி பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அது சார்ந்த விவாதங்களும் இப்போது இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இப்போது இதனை ராஜபக்ச தரப்பு விவாதத்திற்குட்படுத்தி நீதிமன்றத்தையும் நாடி இருக்கின்றார்கள். இதனை ரத்து செய்யக்கூடாது என்ற அடிப்படையில். அப்படி இருக்கின்ற போது இந்த மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேற போகின்றார். அதாவது இந்த சட்ட மூலம் நிறைவேறி ஒருவேளை மஹிந்தவை இந்த அரசாங்கம் வீட்டை விட்டு வெளியேற்றுவதை விட தாங்களாகவே இந்த விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய அந்த வீட்டிலிருந்து தாங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்ச தரப்பு இப்போது இருக்கின்ற விஜயராம மாவட்டத்தில் அவர்கள் இருக்கின்ற அந்த வீட்டை விட்டு வெளியேற போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே IBC தமிழ் ஊடகம் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம். ராஜபக்ச தரப்புக்கு, அதாவது ஏனைய ஜனாதிபதிகள் இருந்தாலும், ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச விடயம் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதிலும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார், தான் இதிலே தலையிட போவதில்லை. அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த உரித்து சட்ட மூலத்தை நீக்குவதற்கான, அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை நீக்குவதற்கான இந்த வர்த்தமானி சார்ந்து தான் தலையிட போவதில்லை, இதிலே நான் மௌனம் சாதிக்க போகின்றேன் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்க ஒதுங்கிவிட்டார். ஆனால் இப்போது மைத்ரிபால சிறிசேனவும் இந்த மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களும் இதிலே மிக தீவிரம் காட்டி வருகின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ச அதை பற்றி பேசுவதில்லை, காரணம் அவருடைய ஆட்சி இடையிலே கவிழ்க்கப்பட்டது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச இதிலே கடும் தீவிரமாக இருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவுடைய ஒரு தரப்பு நீதிமன்றத்தையும் நாடி இருப்பது தெரிந்த ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல ரகசிய செய்திகளை, நம்பிக்கைக்குரிய பல ரகசிய செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு இணையவழி ஊடகத்தில் இந்த செய்தியை பார்த்திருந்தேன். மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த அரசுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் மஹிந்தவுக்கு, குறிப்பாக கொழும்பிலே ஒரு மிக மிக உயரிய இடம் ஒன்றிலே வீடு ஒன்றை வழங்குவதற்காக இப்போது பௌத்த அமைப்புகள் தயாராகி வருகின்றது. ஒரு பௌத்த மகா சங்கம் ஒன்று தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறுகிய கால இடைவெளிக்குள்ளே அந்த பௌத்த மகா சங்கம், அதாவது இலங்கையில் இருக்கிற அநேகமான பௌத்த பிக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த பௌத்த அமைப்பானது மஹிந்த ராஜபக்சவுக்கு புதிய ஒரு வீடு ஒன்றை வழங்குவதற்காக ஒரு அறக்கட்டளை ஒன்றை திறப்பதற்கும் அந்த அறக்கட்டளையினூடாக அந்த வீட்டை மஹிந்த ராஜபக்சவுக்கு கையளிப்பதற்கும் இப்போது தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இதில் ஒரு கேள்வி வரலாம், தேரர்களுக்கு எப்படி வீடு வந்தது என்று கேள்வி வரலாம். காரணம், தேரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய சட்ட விதிமுறைகளின்படி எப்படி இருக்கு. புத்த பெருமான் வழங்கிய அந்த விதிமுறைகளின்படி எல்லோருக்கும் தெரியும். அதாவது உணவருந்துவது கூட தாங்கள் இறந்துதான், அதாவது பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும், இரவலர்களாகத்தான் அவர்கள் வாழ வேண்டும். நாடோடி வாழ்க்கை, தங்களுடைய அந்த கருத்தி, அதாவது தங்களுடைய மதம் சார்ந்த நல்ல போதனைகளை கற்பிக்க வேண்டும், அமைதி வழிக்கு எல்லோரையும் திருப்ப வேண்டும் என்பதுதான் பௌத்த பிக்குகளினுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். ஆனால் இந்த பௌத்த சங்கம், பௌத்த மகா சங்கங்களானது, அதாவது அநேகமான பௌத்த பிக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பெயர் சொல்லப்படாத ஒரு பௌத்த அமைப்பானது மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த வீட்டை வழங்க போகின்றது. இது சார்ந்து சொற்ப நாட்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுடைய இல்லத்திலே நாமல் ராஜபக்சவோடு சந்திப்பு இடம்பெற்றதாகவும் அந்த தென்னிலங்கை இணையவழி ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக பெரும் தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது தென்னிலங்கையில். காரணம், இப்போது மஹிந்த ராஜபக்சவை மையமாக கொண்டு மீண்டும் ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது.
இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பலசாலி அல்லது பலமான ஒரு நபராக கருதக்கூடிய ஒருவர் என்றால் அது மஹிந்த ராஜபக்சவாகத்தான் இருக்க முடியும். இதற்கு காரணம் ஏனையவர்கள் இந்த மஹிந்த ராஜபக்சவை மையமாக கொண்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக காய் நகர்த்த பார்க்கின்றார்கள். ஆனால் இதற்கு சஜித் பிரேமதாச சரியானவரா என்று கேட்டால் உண்மையை சொல்ல போனால் சஜித் பிரேமதாச தனித்துவமான முடிவுகளை எடுக்க முடியாத தலைவராகத்தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்றார். காரணம், சஜித் பிரேமதாசனுடைய தந்தையோடு அரசியல் செய்தவர்கள்லாம் அந்த கட்சிக்குள்ளே இருப்பதுதான் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம். எனவே பலர் சொல்வார்கள் போச்சி போத்தலை வாயிலே கொடுத்தால் அவர் குழந்தையாக மாறி விடுவார். எனவே அந்த அளவுக்கு சஜித் பிரேமதாசவை அரசியல் செய்ய அதாவது தனித்துவமான முடிவுகளை எடுக்க விடாத அளவுக்கு அந்த கட்சியினுடைய பல தலைமைகள் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய. ஆனால் மஹிந்த தரப்பு என்பது உடனடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள், துணிந்து செயற்படக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் இப்போது ஒரு சில தரப்பு அவரை சூழ இப்போது மீண்டும் ஒரு அரசியல் பிம்பத்தை கட்டியமைக்கின்ற தன்மை காணப்படுவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவை எந்த காலமும் தேசிய அமைப்புகள் நாடாது. காரணம், தேசிய அமைப்புகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார் ரணில் விக்ரமசிங்கே என்பதிலும் அந்த தேசிய அமைப்புகளுக்கு இது தெரியும். காரணம், அவருடைய பகையானது 1978 முதலே அந்த பகை தொடங்கிவிட்டது. தேசிய அமைப்புகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கும் இடையிலான, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான அந்த பகை நிலை. எனவே இப்போது மஹிந்த ராஜபக்சவை மையமாக கொண்டு அது அவருடைய பரிவிரக்கம், அவர் மீது இந்த அரசாங்கம் இப்படி செய்கின்றது அப்படி செய்கின்றது என்று அவர் மீது ஒரு அனுதாபத்தை கொண்டு வந்து அவரை மீண்டும் ஒரு கட்டமைப்பாக அல்லது அவரை ஒரு மீண்டும் மக்கள் முன் நிறுத்துகின்ற வேலைகளை செய்கின்றார்களோ என்ற அடிப்படையிலே அந்த ஊடகத்திலே இந்த செய்தி பகிரப்பட்டிருக்கின்றது. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஜிஎல் பீரிஸ், இந்த ஜிஎல் பீரிஸுக்கு மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கும் ஒரு மிக மிக நெருக்கம் இருக்கின்றது. காரணம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று சொல்லப்படுகின்ற இப்போது மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த கட்சியை உருவாக்குவதிலே ஜிஎல் பீரிஸ் என்பவர் மிக மிக முன்னிலை வகித்தவர் என்று சொல்லப்படுகின்றது. பிற்பட்ட காலங்களிலே அவருடைய அண்ணன் தம்பிக்குள்ளே ஆட்சி கைமாறியதால் ஜிஎல் பீரிஸ் அதை விட்டு வெளியேறிய சூழ்நிலை, கோட்டாபய ராஜபக்சனுடைய சில நடவடிக்கைகளால் ஜிஎல் பீரிஸ் அதை விட்டு வெளியேறியதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலே இப்போது கொழும்பிலே மிக பெரும் ஒன்று கூடல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சில எதிர்க்கட்சி அதாவது சிறுபான்மை எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே இப்போது கலந்து கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே கலந்து கொண்ட மிக முக்கியமானவர் என்று பார்க்கின்ற போது இந்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கலந்து கொண்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல போனால் இவர் ஒரு சிங்கள தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிக பெரும் பலசாலியாக இருக்கின்றார். ஆனால் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே இல்லை. அதோடு தயாசிரி ஜெய்சேகர கலந்து கொண்டிருக்கின்றார். அதாவது இதற்கு முன்னர் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தாலும் இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் இந்த தயாசிரி ஜெய்சேகர. இவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அதோடு மனோ கணேசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான விடயம். அதோடு ரிசாட் பதியுதீன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். அதோடு மெலிந்த மொரகொட அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஜிஎல் பீரிஸினுடைய அந்த கலந்துரையாடல். அதோடு மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தன் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக பெரும் புள்ளிகள், அதாவது இப்போது மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு காலத்திலே அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மிக பெரும் சக்திகளாகவும் இருந்தவர்கள் இப்போது ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த ஒன்றிணைவின் காரணமாக இப்போது இந்த அரசுக்கு எதிரான ஒரு மிக பலமான ஒரு எதிரணியினரை உருவாக்குவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே கலந்து கொண்டவர்கள் ஜிஎல் பீரிஸ் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்வதற்கு நாங்கள் உருவாகவில்லை, மாறாக மக்களுக்கான ஒரு எதிர்க்கட்சியாக உருவாகுகின்றோம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு இப்போது ஜிஎல் பீரிஸ் முன்னின்று செயற்படுவதாகவும் எதிர்வருகின்ற காலங்களில் தங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு கிட்டத்தட்ட 19 மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இதற்குள்ளே இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஒரு கட்டமைப்பாகவும் தங்களுக்கு ஒரு வரைவை உருவாக்கி கொண்டு இந்த கட்சிகள் பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியை சந்திக்க போகின்றார்களா, அதோடு இன்னும் ஒரு எதிரணியினராக இருக்கின்ற இந்த ராஜபக்சக்கள் தரப்பையும் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவர்களோடு ஏனையவர்களாக இருக்கின்ற இந்த உதயகம்மன்பல, அதே போன்று விமல் வீரவம்ச போன்றவர்களும் ஒன்றிணைந்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரணியினராக மாறிவிடுவார்கள். இதற்கான ஏற்பாட்டை இப்போது ஜிஎல் பீரிஸ் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். இந்த ஜிஎல் பீரிஸ் என்பவர் மிக மிக முக்கியமான காய் நகர்த்தக்கூடிய ஒரு மிக பெரும் பேராசிரியராக இருக்கின்றார். அதனால் இவர் பின்னால் இப்போது இணைவதற்கு ஆர்வம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல கட்சியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மிக பெரும் பலம் கொண்ட எதிரணியினரை இப்போது திரட்டுவதற்கு இந்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. இது நாளடைவிலே இந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை தூண்டி விடுவதற்கும் காரணமாக அமையலாம். எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். எனவே
சிதறி கிடக்கின்ற சிறிய சிறிய எதிரணியினர் எல்லாம் இப்போது ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை, இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பலமான எதிரணி இல்லை, அல்லது பலமான நிகரான ஒரு தலைமை இல்லை என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். அதை உருவாக்குவதற்கு இவர்கள் முயல்கின்றார்களோ என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அது சஜித் பிரேமதாசவா அல்லது பிரிதொருவரா என்பது வருங்காலங்களிலே தெரிய வரும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு வீடு வழங்குவதற்கும் ஒரு பௌத்த அமைப்பு தயாராகி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்ற அந்த இணைய வழி ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.